விஜய் ரொம்ப பாவம்பா. யாருமே அவர் கூட கூட்டணிக்கு வரல. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதுக்கப்புறம் கூட விஜயை யாருமே மதிக்கல. இதுலேயே தெரிஞ்சிருச்சு விஜயோட லெவல் என்ன அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஒன்று சொல்லட்டுமா, விஜயோட லெவல் என்ன, எங்கள் தலைவரோட லெவல் என்ன அப்படின்னு. அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கட்சி பிஜேபி, ஓகேவா? 3 வாட்டி பிரைம் மினிஸ்டராக தொடர்ச்சியாக வந்து மோடி அவர்கள் வராரு. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களால தனிச்சு கால் ஒன்ற முடியல, ஜெயிக்க முடியல. பட் இருந்தாலும் ஏடிஎம்கேவோட அலைன்ஸில் வராங்க. ஆனால் ஏடிஎம்கேவும் இன்றைக்கி கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. இந்த வீக்காக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பிஜேபி இவங்க 2 பேரையும் யாரால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் அப்படி உச்சத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி விஜய் சாரால் மட்டும்தான் முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அப்படிப்பட்ட பிஜேபி இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஜேபி பெரிய பார்ட்டி, தமிழ்நாட்டில் என்னவோ வந்து பண்ணுறாங்க என்னென்னவோ. ஆனால் விஜய் சார் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கம் போகவே இல்லை. இந்த என்டிஏக்குள்ளே நான் மாட்டேன், சிபிஐக்கு போய் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தோம்னா அது ஒரிஜினல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னென்னு, தனிச்சு தான் போட்டி 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக என்டிஏவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு விஜய் அவர்களுடைய செல்வாக்கு தேவைப்படுதுன்னா அவர் எந்த லெவலில் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் யாருமே கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்னா நான் ஒன்று கேட்குறேன். இன்றைக்கி விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மட்டும் இந்த அரசியல் களத்தில் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிக சீட்டு கிடச்சிருக்கிறது, மதிமுக அவங்க வச்ச டிமாண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியாது, காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கிடச்சிருக்காது, திருமாவளவன் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு எவ்வளோ சீட்டு அப்படின்னு, தேமுதிகக்கு 7 சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எல்லாமே வந்து திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு முடிவில் இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு அவங்களுக்குலாம் ஆசையாக இருக்குது. என்னென்னு, கோவில் கோலம் கண்டது இல்லை இப்படி ஒரு சாமி அப்படின்னு விஜய் அவர்களோட ஸ்டேட்டஸ் போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாமான்னு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அதிக லெவலில் ஒரு செல்வாக்கு இன்றைக்கி மதிப்பும் மரியாதையும் திமுக கிட்டேருந்து கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரே காரணம் வி ஃபேக்டர் விஜய் மட்டும்தான். இது உண்மை. அது இத்தனைக்கும் வந்து விஜய பிரபாகரன் என்ன சொன்னார், விஜய் சார், விஜயண்ணா நீங்கள் யார் கூட வேணால் போங்க, ஆனால் காங்கிரஸ் கூட போகாதீங்க. ஏன்னா மாணிக்கம் தாகூர் அப்படிங்கிறவரால் தான் அவர் தோற்று போனார். இல்லைனா அந்த மனுஷன் எம்பி ஆகிருப்பார், ஒரு யங்கஸ்ட் எம்பி தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்பார். ஆனால் வரலையே, ஜெயிக்க முடியலல்ல. லோக்சபாவில் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 5000 வாக்குகளில் தோற்று போகிறார். அதுக்கெல்லாம் காரணம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே போய்ட்டு டிஎம்கே கூடலாம் சேர்ந்துட்டாங்க. இப்படி ஒரு பதட்டத்தில் ஒரு நடிகர் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் ஒரு கூட்டணி அமையிறதை விட அந்த மனுஷன் சிங்கிளாக நிற்கிறார் பாருங்க. பரவாயில்ல, எனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. விஜய் அப்படிங்கிறவரை மக்கள் நம்புகிறாங்க, எனக்கு நான் தனித்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, இந்த 2019 அந்த காலகட்டங்களில் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. திரும்பவும் வந்து இத்தனை பேருக்கு வந்து கூட்டணி சேர்ந்துருக்குறாங்களே காங்கிரஸில், ஒரு 24 கட்சிக்கிட்ட, மோடி வந்து ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்னு, பிஜேபி ஜெயிக்குமா தோக்குமான்னு கேட்கும்போது ரஜினி சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அது இன்றைக்கி விஜய் சாருக்கு பொருந்தோம். என்ன தெரியுமா, 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேர் பலசாலியா இல்லை அந்த ஒருத்தன் பலசாலியா அப்படின்னு கேட்டிருப்பார். அப்போ நீங்கள் மோடி பலசாலின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்டபோது, இதை விட தெளிவாக சொல்ல முடியுமா, 10 பேர் சேர்ந்து. அப்போ எனக்கு அப்படி தான் தோணுது, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கிறாருன்னா அந்த 10 பேர் பலசாலியா அந்த தனிச்சு நிற்கிற அந்த ஒருத்தர் பலசாலியான்னு கேட்டால் அந்த தனிச்சு நிற்கிற ஒருத்தர் தளபதி விஜய் அவர்கள் தான் பலசாலி என்ன கேட்டால் இன்றைக்கி அரசியல் களத்தில். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எழுச்சி இருக்குது. இல்லை, சர்வே பார்த்துருப்பீங்க, எல்லா சர்வேலையும் இளைஞர்களாக இருக்கட்டும், முதல் தலைமுறையாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பெண்களாக இருக்கட்டும், எல்லாம் அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண டிவிகேக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ வந்து சூப்பரான ஒரு மாஸ் தனிச்சு இருக்கும்போது இன்னும் சில கூட்டணிலாம் வரும், சொல்ல முடியாது. லாஸ்ட் டைமில் திருமாவளவன் அவர்களே வந்தாலும் வருவார். ஏன்னா அந்த மனுஷன் 2006 2026 வரைக்கும் 21 தான் அவர் வந்து டிஎம்கே அலையன்ஸில் இருந்தார். மேபி அங்கே வந்து அதிமுக பாஜக இருந்ததுனால, மேபி இல்லைனா கூட அவர் ஏடிஎம்கே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரும் வந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு 30 தொகுதியாவது கொடுப்பாங்க, ஒரு 25லேருந்து 30. ஸோ அந்தளவுக்கு வந்து விசிகா டிவிகே ஒரு கூட்டணி இருக்குது. பட் அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் சாருக்குன்னு ஒரு தனி ஒரு மாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று அவர் சிஎம் ஆவார், இல்லை அவர் சொல்கிறவங்க தான் சிஎம் ஆவாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி இந்த தொங்கு சட்டமன்றம் அமைய போகும்போது இது போஸ்ட் எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கிளியராகவே தெரியும். அதனால் யாருமே வரல, விஜயை நம்பி யாருமே வரல. பாருங்கப்பா, இன்றைக்கி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ற ஸ்லோகனே வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணமும் விஜய் சார் தான். ஸோ அதனால் விஜய் சார் வந்து கிளியராக இருக்கிறாரு.
நான் இந்த பக்கமும் சாயலை அந்த பக்கமும் சாயலை, நான் மையம் சென்ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் போகல. நான் தெளிவாக இருக்கேன். என்னோடய ஈகோவை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காக, என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பரவாயில்ல, ஜனநாயகன் ரிலீஸ் லேட்டானா பரவாயில்ல, நான் அதுக்காகலாம் பிஜேபி கிட்ட போயிட முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்கார். எனக்கு சிறுபான்மையினர்கள், பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், எஸ்சி எஸ்டி மக்கள், பட்டியல் சமூக மக்கள் எல்லாருமே, மீனவர்கள், விவசாயிகள் எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க விஜய் சார் கூட ட்ராவல் பண்ணணும், அவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே. ஸோ அப்படி ஒரு மாஸ் ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அலைன்ஸே தேவையில்ல. வந்தால் மிகப்பெரிய வெற்றி. அது இல்லாமலே வந்து ஒரு வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டஃப் அப்படிங்கிறது விஜய் சார்கிட்ட இருக்குது. அதுதான் உண்மை. ஸோ அதை புரிஞ்சிக்காமல் கூட்டணி இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு வந்து அவர் விமர்சனம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். கூட்டணி எப்படி இருக்குது, திமுகவோட கூட்டணி நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அவர் யாரெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணாங்களோ கடந்த 5 வருஷத்தில் அவங்களாம் அந்த கூட்டணியில் இருக்காங்க. குறிப்பாக அந்த கூட்டணியை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, விஜய் சாரோட கூட்டணி பார்த்தா அவரோட தெளிவாக இருக்கிறார். இதுதான் என்னோட இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். நாம் தமிழர் தெளிவாக இருக்காங்க, என்னோட இதுதான் நிலைப்பாடு, இதுதான். ஏடிஎம்கே பிஜேபியும் தெளிவாக இருக்கிறாங்க, என்னோட நிலைப்பாடு இதுதான். ஆனால் டிஎம்கேவோட கூட்டணி பாருங்கள், யாரெல்லாம் வராங்களோ, கருணாஸ் வராரா, அவருக்கு ஒரு சீட்டு, இவங்க வராங்களா, இவங்க 2 சீட்டு. அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு வாழை இலையில் ஒரு பிரியாணியை வச்சுட்டு டிஎம்கே கூட்டணி வந்து எப்படி அவங்க அலைன்ஸ், அந்த ஃபார்மேஷன் எப்படி இருந்த ஒரு கட்சி, எப்படி அவங்க கூட்டணியை ஃபார்மேஷன் டிஎம்கே பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வாழை இலையில் ஒரு பிரியாணியை போட்டு, அந்த பிரியாணிக்கு மேலே ஒரு நல்ல மட்டன் பிரியாணி போட்டு, அதுக்கு மேலே மைனீஸை ஊற்றி, மீன் குழம்பை ஊற்றி, அதுக்கு மேலே அந்த பானிபூரியில் ஒரு பச்சை கலரில் ஒரு தண்ணி பானி வரும் பார்த்தீங்களா, அதையும் ஊற்றி சாப்பிட்றா அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும், நம்ம முகமே மாறும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் டிஎம்கேவுடைய அந்த கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பாருங்களேன், யாரோ வர்றவங்க இவங்க அவங்க கூட ஒரு மிக்சடாக ஒரு கொலாப்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்து ஒரு வருஷம் அதில் பல கூட்டணிகள் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ வந்து ஏன்னா அப்படி தான் ஒரு மிக்சடாக ஒரு கிளம்ஸியாக இருக்குது அந்த கூட்டணி அப்படிங்கிறது. அதனால் இது வந்து தன கட்சி சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வின் பண்ணிடவும் மாட்டாங்க, தனிச்சு நிற்கிறதுனால விஜய் தோற்றுறவும் மாட்டார். ஸோ என்டிஏ வந்து என்ன ஸ்ட்ராங்குன்றாங்க, அவங்களே நம்ம குறைச்சி எடை போட முடியாது. நாம் தமிழர் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியாது. அதனால் வெற்றி அப்படிங்கிறது அடுத்து நம்ம தான், அடுத்து இவங்க தான் அப்படின்ற மைண்ட் செட்லாம் வந்து அதெல்லாம் பிஜேபி வந்து இந்த லாஸ்ட் எலெக்ஷன்லேயே உடஞ்சி போச்சு. நாங்கள் 400 ஜெயிப்போம், நாங்கள் பிஜேபி கடைசியில் 300 கூட தொட முடியல லோக்சபா எலெக்ஷனில். அதனால் அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் வருவாங்க, திரும்ப எதுக்கு நம்ம போய் ஓட்டு போட்டு லைனில் நிற்கணும், அவங்க தானே வரப்போகிறாங்க. இதெல்லாம் கிடையாது. மக்கள் 100% அந்த ஓட்டு பர்சன்டேஜை போயிட்டு பூத்தில் போடுங்க, நீங்கள் போட்டு முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யார் சிஎம் ஆகட்டும், யார் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம். ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது டிவிகேக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லுவேன். அதனால் டிவிகேவோட கூட்டணியை குறைத்து மதிப்பிடாதீர்கள். இன்னும் பல கட்சியிலேருந்து பல பேர் வருவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகும். அதனால் ஒரு மக்களோட கூட்டணி, ஒரு மகத்தான கூட்டணி, ஒரு மிகப்பெரிய கூட்டணி, ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு தான் டிவிகேவை நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு 20 டேஸில் பல ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.